பெங்களூரு நகரின் கழிவுநீர் நாள்தோறும் தென்பெண்ணை ஆற்றில் கலக்கப்படுவதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் தமிழக விவசாயிகள் பாதிக்கப்படும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கில் கர்நாடக அரசுக்கு தென் மண்டல பசுமை தீர்ப்பாயம் நோட்டீஸ் அனுப்பியுள்ள சூழலில் ரசாயனங்களால் ஆற்றில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் காண்போரை அதிர்ச்சியடைய செய்கின்றது. கர்நாடக மாநிலம் நந்திதுர்க்கம் மலையில் உற்பத்தியாகும் தென்பெண்ணை ஆறு ஓசூர், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் ஆகிய மாவட்டங்களை கடந்து வங்காள விரிகுடா கடலில் கலக்கிறது. இந்த நதி வரும் வழியில் பெங்களூருவின் கிழக்கு பகுதியில் 900 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்திருக்கும் வரத்தூர் ஏரியில் கடந்த 50 ஆண்டுகளாக கழிவு நீர் தொடர்ந்து கலக்கப்பட்டு வருகிறது. சில மாதங்களாக ஏரி முழுவதும் நுரையால் சூழ்ந்து காணப்பட்டு அடிக்கடி ஏரி தீப்பிடித்து வருகிறது. ஏரியில் ஆபத்து நிறைந்த ரசாயன கழிவுகள் கலப்பதே தீப்பிடிக்க காரணம் என்றும் கூறப்படுகிறது. இந்த சூழலில்தான் பெண்ணையாற்றில் கழிவுகள் கலப்பதை தடுக்க கோரி தொடரப்பட்ட வழக்கில் கர்நாடக அரசுக்கு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. கர்நாடகா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அதில் மினிஸ்டர் ஃபார் மைனர் இரிகேஷன் மிஸ்டர் சிவராஜ் இவர் ஒரு நாள் யாரோ ஒரு மெம்பர் எழுப்பின கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கிறாரு. அந்த பதிலை இவர் ஓப்பனாக என்ன ஒத்துக்கிட்டு இருக்கிறாருன்னா, பெங்களூர்ல 195 கோடி லிட்டர் சாக்கடை உருவாகுது ஒரு நாளைக்கு. அதுல 148 கோடி லிட்டர் சாக்கடை வேற வழி இல்லாம இந்த ரிவர் கோசஸ் சேனல்ஸ் மூலியமா நாங்க அனுப்பிடுறோம். அது காவேரியில போய் கலந்துருது. அந்த காவேரி தண்ணியானது தமிழ்நாட்டுக்குள்ளதான் போகுது அப்படின்றத ஓபனா ஒத்துக்கிட்டாரு. நாள்தோறும் பெங்களூரு நகரின் கழிவுகளும் தொழிற்சாலைகளின் ரசாயன கழிவுகளும் கலந்த கழிவு நீர் தென்பெண்ணை ஆறு வழியாக தமிழகம் வருகிறது. இதன் மூலம் 13 TMC அளவிற்கு மேல் அபாயகரமான கழிவு நீரை கர்நாடகம் தமிழகத்திற்கு ஆண்டுதோறும் வழங்கி வருகிறது என்ற தகவல் தமிழக விவசாயிகளை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. வரத்தூர் ஏரியிலிருந்து தென்பெண்ணை ஆற்றில் கலக்கப்படும் கழிவு நீரை சுத்திகரித்த பின்னர் தான் வெளியேற்ற வேண்டும் என்று தமிழக விவசாயிகள் வலியுறுத்துகின்றனர். கர்நாடக அரசின் இத்தகைய செயலை தமிழக அரசு கண்டிக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. தமிழக அரசு உடனடியாக இதை கண்டிப்பதன் மட்டுமல்ல, சம்பந்தமாக தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். உச்சநீதிமன்றத்துக்கும் உயர்நீதிமன்றத்துக்கும் சென்று அங்கே வழக்குகள் பதிவு செய்ய வேண்டும். அங்கே இருக்கின்ற முதலமைச்சர் சித்தராமையாவுக்கு கடிதம் மூலமாக அல்லது ஒரு அமைச்சர் அங்கே உடனடியாக அனுப்பி வைத்து இதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். ஏற்கனவே ஆற்று மணல் கொள்ளையால் கட்டாந்தரையாக காட்சியளிக்கும் தென்பெண்ணை ஆற்றிற்கு பெங்களூரு மாநகரின் கழிவுநீர் வடிவில் அடுத்த ஆபத்து வந்திருக்கிறது. மணல் கொள்ளையால் தென்பெண்ணை ஆற்று கரையோர பகுதிகளில் நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக குறைந்து போன நிலையில் தற்போது கழிவுநீர் மாசால் மீதமிருக்கும் நீரும் பாதிக்கப்படும் பேராபத்து உருவாகியுள்ளது. இதே நிலை நீடித்தால் தென்பெண்ணை ஆற்றுப்படுகையில் ஆற்றின் நீராதாரத்தை நம்பியும் அதனை நீராதாரம் மூலமாக கொண்டுள்ள ஆற்றங்கரையோர பகுதிகளும் கிணறுகளும் வற்றி போய் விவசாயம் பொய்த்துவிடும் என்பது விவசாயிகளின் அச்சமாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.